நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை தேர்தலில் போட்டியிடாமல் நியமன உறுப்பினர்களாக நியமிக்க வகை செய்யும் தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும் சட்ட மசோதாக்களை 2025 ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராக முடியும். மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமாக பெறுவதற்கு வழிவகுக்கும் வகையில் சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் சட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என்.ரவி அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்பட உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.